லைஃப் பிகின்ஸ் அட் 40. நிறைய பேர் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. டைப் பண்ணுறாங்கன்னு நினச்சேன். இல்லைங்க, 100% உண்மை தான். ஒரு புது மனிதனாக இன்னும் மெச்சூராக 2.0 வெர்ஷனாக நீங்கள் மறுபடியும் பிறப்பீங்க. முதல் 20 வருஷம் நீங்கள் ஸ்கூல் காலேஜ் லைஃப் உங்களுக்கு பெருசாக எக்ஸ்போஷர் இருக்காது. ஆனால் அந்த 20லேருந்து 40 வயசு வரைக்கும் நிறைய விஷயத்துக்கு எக்ஸ்போஸ் ஆவீங்க. உங்களுக்கு கிடைக்கிற வெற்றிகள் பாராட்டுகளோட தோல்விகளும் அவமானங்களும் தான் அதிகமாக இருக்கும். இந்த லெசன்ஸ் உங்களுக்கு டீச் பண்ணுறது ஒரு பெரிய பாடம். அதுலேருந்து நீங்கள் ரிஃபைன் ஆகிக்கலாம், உங்களை புதுப்பிச்சிக்கலாம். இப்போ எனக்கு 40 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி ஒரு 5 months ஆகுது. நான் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறேன். என்னை சுற்றி ஒரு அழகான ஃபேமிலி இருக்குது. ப்ரொஃபஷனில் நிறைய இன்னோவேஷன்ஸ் கொண்டு வந்து நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த யூடியூப் சேனல் நான் ஆரம்பித்ததே என் 40th பர்த்டே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான். ஸோ என்னோடய பேஷனுக்கும் நான் நேரம் செலவிடுறேன். எனக்கு அது நிறைய நிம்மதியும் சந்தோஷமும் தருது. இந்த புது ஃபேஸை ஒரு புது எனர்ஜியோடு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய போன எபிசோடில் உங்கள் லைஃப்பில் 4 செக்மெண்ட்ஸை பிரிச்சுக்கோங்க. பர்சனல் லைஃப், பீப்புள் அரவுண்ட் அஸ், ப்ரொஃபஷன், பேஷன், அதை சொல்லியிருந்தேன். 40 வயசுக்கு அப்புறம் பர்சனல் லைஃப்பில் நிறைய பேர் கேட்டாங்க, சார் இப்போவே எனக்கு உடம்பெல்லாம் அங்கங்கே வலிக்க ஆரம்பிக்குது, டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ் ஆரம்பிக்குது, என்னால் முந்தைய மாதிரி ஆக்டிவாக இருக்க முடியலன்ட்டு. கண்டிப்பாக அப்படி கிடையாதுங்க. உங்கள் உடம்புக்கு கொஞ்சம் அக்கறை காட்டுங்க, கண்டிப்பாக உங்களால் ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங் ஆக முடியும். நான் இந்த வயசில் இன்னுமே வீக்கெண்ட்ஸ் ஆனால் கிரிக்கெட் விளையாடுறேன். என் கூட விளையாடுற சில பேர் 50 வயசுலேயும் கிரிக்கெட், ஃபுட்பால் ஆக்டிவாக விளையாண்டுருக்காங்க. ஸோ நீங்கள் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா இன்னும் 20 வருஷத்துக்காவது ஃபிசிக்கலாக உங்களால் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். மனதளவுலையும் இந்த ஃபேஸில் கண்டிப்பாக காமன் கம்போஸ்ட்டாக இருப்பீங்க. பீப்புள் அரவுண்ட் அஸ், உங்கள் அப்பா அம்மா இந்நேரம் வயசான காலத்தில் இருப்பாங்க. அவங்கள பார்த்துக்க வேண்டியது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை அன்போடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சந்தோஷத்தை தரும். ஸ்பௌசஸ், இப்போ கணவன் மனைவியிடையே 30லேருந்து 40 வயசு வரைக்கும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருக்கும், சண்டைகள் வரும். ஆனால் அதையெல்லாம் கிராஸ் பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருப்பீங்க. இப்போது உங்களோட லவ் இன்னும் ஆழமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. அதே மாதிரி ப்ரொஃபஷனில் நான் சொன்ன மாதிரி இது வரைக்கும் நீங்கள் கற்றுக்கிட்ட பாடங்களில் இருந்து ரிஃபைன் ஆகி இன்னும் நீங்கள் மேலும் மேலும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இந்த அடுத்த காலகட்டம் உங்களுக்கு உதவும். அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு 10 years ஆஃப் ப்ரொஃபஷன், 30லேருந்து 40 வரைக்கும் நீங்கள் ஓடிக்கிட்டே இருந்திருப்பீங்க. உங்களோட பேஷனுக்காக நீங்கள் டைம் அதிகம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க முடியாது. இப்போது உங்கள் ப்ரொஃபஷனில் ஓரளவுக்கு செட்டில் ஆகிருப்பீங்க. உங்களுடைய பேஷன், ட்ரீம்ஸ், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி அதில் உங்களால் கண்டிப்பாக சாதிக்க முடியும். ஸோ 40 வயசில் சோர்ந்து உட்காராதீங்க. ஒரு எனர்ஜியோட நிமிர்ந்து நில்லுங்க, ஓட ஆரம்பிங்க. கண்டிப்பாக லைஃப்பில் நிறைய விஷயங்கள் உங்களால் இன்னும் சாதிக்க முடியும். லைஃப் பிகின்ஸ் அட் 40.